அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது திருப்பாவையின் 11வது பாசுரம். கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இப்பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் எழுப்பக்கூடிய தோழியாக இருக்கக்கூடியவள் மிகவும் செல்வ செழிப்பு மிக்கவள். அவளுடைய தந்தை ஆயிரக்கணக்கான மாடுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார். எனவே பொருளுக்கும் பணத்திற்கும் பஞ்சம் கிடையாது. அப்படிப்பட்ட செல்வ சிறப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தவள் அந்த தோழி. எனவேதான் ஆண்டாள் நாச்சியார் கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே என்கின்றாள். என்னதான் செல்வமும் பணமும் புகழும் இருந்தாலும் கூட அந்த கோவலருக்கு, அந்த தோழியின் தந்தைக்கு கொஞ்சம் கூட ஆணவமோ கர்வமோ கிடையாதாம். அந்த அளவிற்கு மிக நல்லவராக இருக்கின்றார். செல்வத்தின் பயனே ஈதல் என்னும் பண்பினை உணர்ந்தவராக இருக்கின்றாள். அப்படி என்றால் அவருடைய பெண் எப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவளாக இருப்பாள். அதைத்தான் இங்கு ஆண்டாள் நாச்சியார் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே என அழைக்கின்றாள். புற்றரவு அல்குல் புனமயிலே போதராய். அழகான நற்குணங்களை உடையவளே, அழகழகான அணிகலன்களை எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய பெண்ணே, விரைந்து வா, விரைந்து வந்து வீட்டினுடைய கதவை திறப்பாயாக. நாம் அனைவரும் பாவை நோன்பு எடுக்க செல்ல வேண்டும் அல்லவா என அழைக்கின்றாள். புற்றரவு அல்குல் புனமயிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட என்கின்றாள். நாங்கள் அனைவரும் வந்து விட்டோம். நேற்று நாம் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தோம் அல்லவா? இன்று காலை விரைவாக சென்று எம்பெருமானினுடைய பறையை நாம் பெற வேண்டும் என்று. இப்பொழுது தோழிமார்கள் அனைவரும் நாங்கள் உன் வீட்டு முற்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நீயோ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, என்ன காரணத்திற்காக உறங்கிக் கொண்டிருக்கின்றாய்? சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி என்கின்றாள். நாங்கள் இவ்வளவு நேரம் எம்பெருமானினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம், பாடிக்கொண்டே இருக்கின்றோம். இருந்தாலும் எதுவும் காதில் விழாதது போல் ஒன்றும் பேசாமல், மறுமொழி பேசாமல், இதோ வருகிறேன் என்ற ஒரு சொல் கூட சொல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, என்ன காரணம் என விழிக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். பிறகுதான் அவளுக்கு முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய வரலாறு ஞாபகம் வருகிறது. முசுகுந்த சக்கரவர்த்தி யார்? மிக பெரிய மன்னராக இருக்கக்கூடியவர். தேவர்களுக்கு கூட போரில் ஏதேனும் உதவி தேவைப்பட்டது என்றால் உடனடியாக முசுகுந்த சக்கரவர்த்தியிடம்தான் ஓடி வருவார்களாம். உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி இரவு பகல் என பாராமல், உறக்கத்தையும் பொருட்படுத்தாமல் தேவர்களுக்காக போர்க்களத்திற்கு சென்று அவர்களுக்கு வெற்றியை பெற்று தருவாராம். ஒரு முறை முசுகுந்த சக்கரவர்த்திக்கு ஒரு ஆசை, தான் நன்றாக உறங்க வேண்டும், உறங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது. எனவே இறைவனிடம் வரம் வாங்கி கொண்டு ஒரு குகையில் சென்று உறங்கி விடுகிறார். சாதாரண உறக்கம் கிடையாது அது. முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய பார்வை எழுப்பியவரின் மேல் பட்டது என்றால் எழுப்பியவர் பொசுங்கி விடுவாராம். அது போன்ற ஒரு வரத்தை வாங்கி கொண்டு முசுகுந்த சக்கரவர்த்தி உறங்கிக் கொண்டிருக்கின்றார். யுகமாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது துவாபர யுகமும் வந்து விட்டது, கண்ணனினுடைய அவதாரமும் வந்து விட்டது. கண்ணனுக்கு ஒரு எண்ணம், சாதாரண பூதனைக்கு, சகடாசுரனுக்கு, பகாசுரனுக்கு என இவர்களுக்கெல்லாம் என்னுடைய தரிசனம் கிடைக்கின்றது. அசுரர்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கே என்னுடைய தரிசனம் இந்த யுகத்தில் கிடைக்கிறது என்றால் முசுகுந்தனுக்கும் நான் தரிசனம் கொடுக்க வேண்டும் என நினைக்கின்றார். எனவே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முசுகுந்தனை எழுப்புவதற்காக
கம்சனின் ஆளாக இருக்கக்கூடிய கால யவனன் என்பவனை அனுப்புகின்றார். கால யவனனுக்கும் ஓர் ஆசை, எப்படியாவது யாராலும் தோற்கடிக்க முடியாத கிருஷ்ணனை தோற்கடிக்க வேண்டும் என வருகின்றான். கிருஷ்ணன் கால யவனனை கண்டு பயப்படுவது போல ஓடிக்கொண்டே இருக்கின்றார். கால யவனனும் கண்ணனின் சூழ்ச்சி தெரியாமல் கண்ணனை துரத்தி கொண்டே ஓடிக்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது கண்ணன் முசுகுந்த சக்கரவர்த்தி உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குகையில் சென்று மறைந்து விடுகின்றார். காலயவனன் சுற்றும் முற்றும் பார்க்கின்றார், கண்ணனை காணவில்லை. அப்பொழுது அங்கு பாறையில் யாரோ உறங்கிக் கொண்டிருப்பது போல தெரிகிறது. அதனை பார்த்த காலயவனன் கண்ணன் தான் இப்படி சூழ்ச்சி செய்வதற்காக உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என நினைத்து அந்த காலயவனன் முசுகுந்த சக்கரவர்த்தியை எட்டி உதைக்கின்றார். உதைத்த மாத்திரத்தில் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு விழிப்பு வந்து காலயவனனை பார்க்க காலயவனன் பொசுங்கி விடுகின்றான். பிறகு பின்னால் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிகிறதே என முசுகுந்த சக்கரவர்த்தி திரும்பி பார்க்கையில் சங்கு சக்கரதாரியாக எம்பெருமான் காட்சி கொடுக்கின்றார். பெண்ணே, முசுகுந்த சக்கரவர்த்தியை போல உறங்கிக் கொண்டே இருந்தாலும் கூட எம்பெருமான் தேடி வந்து நமக்கு காட்சி கொடுப்பார் என்றெல்லாம் நினைத்து விடாதே. நாம் பாவை நோன்பின் பெருமையை இந்த உலகிற்கே பறைசாற்ற வேண்டும். அதுதானே நம்முடைய கடமை என்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். இப்பாசுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய வாழ்வியல் தத்துவம் என்ன தெரியுமா? நாம் எப்படிப்பட்ட செல்வமுடையவராக இருந்தாலும் சரி, பணமும் புகழும் பேரும் உடையவராக இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய கடமையை சரிவர செய்தால் மட்டுமே நமக்கான உரிமை என்பது உலகத்தில் பெற முடியும் என்பதை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தின் வழி மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். மீண்டும் நாளை 12வது பாசுரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.